அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா? ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு ஊரில் பசுமைநாதன் ஒரு பையன். அவன் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். தன்னோட குடும்பத்தை பசியை போக்குறதுக்கும் தன்னோட பசியை போக்கிறதுக்கும் காட்டில் ஏதாச்சும் பழம் கிடைக்காதான்னு சொல்லி பசி மயக்கத்தில் காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்கான். அங்கே ஒரு வயதான பாட்டி கூர்மையான கோடாரி வச்சுட்டு உட்காந்துருக்குறான். இவன் நான் பார்த்த உடனே டேய் தம்பிங்க வாப்பான்னு கூப்பிட்றாங்க. என்னங்க பாட்டின்னு சொல்லி கேட்டுட்டு இவன் வரான் பக்கத்தில். இந்த மரத்தை நீ வெட்டி கொடுத்தீனாக்கா நான் காய வச்சு விறகாக பயன்படுத்திக்குவேன். அதுக்கு கூலியாக என் காதில் போட்டிருக்க தங்க பாம்படத்தை உனக்கு தந்துடுறப்பான்னு சொல்கிறாங்க. விறகுக்கு தானே பாட்டி கேட்குறீங்க, அதுக்கே இந்த பச்சை மரத்தை வெட்ட சொல்கிறீங்க, எங்கேயாச்சும் காஞ்ச மரம் இருக்கும் அதை நான் உங்களுக்கு வெட்டி தரேன்னு சொல்கிறேன். இல்லை எனக்கு இந்த மரம் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை மரத்தை நான் வெட்ட மாட்டேன் பாட்டி அப்படிங்க. இந்த தங்க பாம்படத்தோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை நான் கொடுத்தேன்னா உன்னோட பசியும் போயிடும், உங்கள் குடும்பத்தோட வறுமை நிலையும் மாறிக்குமல்ல அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி கேட்குறாங்க. இல்லை பாட்டி, நீங்கள் கோடான கோடி கொட்டி கொடுத்தாலும் சரி, நான் இந்த பச்சை மரத்தை வெட்ட மாட்டேன். நாங்கள் பசியோடு இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த பச்சை மரத்தை வெட்ட மாட்டேன் பாட்டி, எனக்கு உங்கள் பரிசு வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் நடந்து திரும்ப போயிட்டே இருக்கிறான். மறுபடியும் கூப்பிட்ற சத்தம் கேட்குது, டேய் தம்பின்னு. இவன் திரும்பி பார்க்குறான். அந்த பாட்டி ஒரு அழகிய வனதேவதையாக மாறுறாங்க. மாறிட்டு உடனே சோதிக்கிறதுக்காக தான்ப்பா நான் அப்படி சொன்னேன். நீ பச்சை மரத்தை வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இல்லையா, அதுக்கு பரிசாக இந்த பொற்காசுகள் இருந்த இந்த பையன் நீ வச்சுக்கப்பான்னு சொல்லி அவனுக்கு பரிசை கொடுத்துட்டு அந்த வனதேவதையை மறைஞ்சிட்றாங்க. இவன் அந்த பொற்காசுகள் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தங்களுடைய வறுமை நிலையெல்லாம் மாறுறதோடு இல்லாமல் வீட்டை சுற்றி நல்லா நிறைய மரங்களை வச்சிடறான். அவன் மரங்களை வைக்கிறதோடு இல்லாமல் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் எத்தனை மரங்கள் வைக்கிறீங்களோ அத்தனை பொற்காசுகள் உங்களுக்கு பரிசாக தரடான்னு சொல்லி எல்லாரையும் மரங்கள் நட வச்சிடறான். ஒரு 5 வருடம் கழித்து பார்த்தா பாலைவனமாக இருந்த அந்த ஊர் அப்படியே சோலைவனமாக மாறிடுச்சு. மழைக்காலத்தில் நல்ல மழையும் கிடைக்குது, வெயில் காலத்தில் வெப்பத்தோட தாக்கமே தெரியாமல் மக்கள்லாம் குழுகுலுன்னு இருக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்து என்னங்க தெரியுது? மழை தரும் மரங்களை நடுவோம், வெப்பத்தின் தாக்கத்தை குறைப்போம். இல்லைங்களா? யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.